எண்ணும் எழுத்தும். கட்டகம் 4 எண்களை ஒப்பிடுவேன். இந்த கட்டகத்தோட கற்றல் விளைவுகளும் பாடநூல் ஒருங்கிணைப்பு பக்க எண்களும் நிலைவாரியா தனித்தனியா கொடுக்கப்பட்டிருக்கு. செய்து மகிழ்வோம். 1. பெரிய எண் மற்றும் சிறிய எண் ஒப்பிடுதல். மாணவர்களை புள்ளிய விதைகள், மணிகள் அல்லது கற்கள் போன்ற சூழலில் கிடைக்கும் எளிய பொருள்களை சேகரித்து குவியலாக வைக்கச் செய்யணும். மொட்டுநிலை மாணவர்களை 2 குழுக்களாக பிரிக்கணும். ஒவ்வொரு குழுவில் இருந்தும் ஒருவரை முன்னே அழைத்து ஆசிரியர் எடுக்கலாம் என்று கூறியதும் 2 மாணவர்களும் ஒரு கையால் தங்களால் அள்ள முடிந்த அளவு விதைகளையோ அல்லது மணிகளையோ அள்ளிக்கொள்ளணும். உடனே 2 மாணவர்களும் தங்கள் கைகளில் உள்ள விதைகளை தெரியாதபடி கைகளை மூடிக்கொள்ளணும். மாணவர்கள் எடுத்த விதைகளின் எண்ணிக்கை மற்றும் எந்த அணி மாணவர் அதிகமான எண்ணிக்கையில் எடுத்திருப்பார் என்பதை 2 குழுக்களையும் கணித்து கூற சொல்லணும். பிறகு ஆசிரியர் எண்ணலாம் என்று கூறியவுடன் 2 மாணவர்களும் தங்கள் கையில் உள்ளவற்றை எண்ணி கரும்பலகையில் எழுதணும். சரியாக கணித்த குழுவினை பாராட்டி அடுத்த 2 மாணவர்களை கொண்டு விளையாட்டத் தொடரணும். மொட்டு மற்றும் மலர்நிலை மாணவர்களை அவ்விரண்டு எண்களுக்கு இடையே குறியீட்டை வரைந்து ஒப்பிட்டு காட்ட செய்யணும். மேலும் அந்தந்த நிலைக்கு ஏற்ப தேவையான எண்ணிக்கையிலான விதைகளை பயன்படுத்தி கொள்ளணும் என்பது குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு.